டாக்டர், இப்போ ஒரு ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ காலம் அவங்க ஒரு சீரான உடல் உறவுக்கு பிறகும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு ஆண் டாக்டரை போய் பார்க்கலாம்? ஸோ இதில் வந்து நம்ம 2 கொஸ்டின் பார்க்குறோம். ம். ஒன்று, மேரிட் லைஃப்பில் எவ்வளோ நாள் கழித்து குழந்தை ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஹஸ்பண்டோட ஏஜ், ஒய்ஃபோட ஏஜ், இந்த 2 விஷயமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஜ்ன்னு பார்க்கும்போது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா 38-39 இயர்ஸில் கூட ஒய்ஃப்னால கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் இப்போ நம்ம குறைச்சி இப்போ வந்து 35-33 அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஆணுக்கா ஃபீமேலுக்கு, லேடிஸ்க்கு. மேலே பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் எப்போ வேணா எந்த ஏஜில் வேணா குழந்தை ஃபார்ம் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த கான்செப்ட் உண்மைதான். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாயிட்டே போகுதுன்றதுனால நம்ம இப்போ ரஃபாக ஒரு 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 40 வயசுக்கு மேலே போகும்போது மேலுடைய ப்ராப்ளம்ஸ் அதிகம் ஆகுது. அதாவது கவுண்ட் கம்மியாகுது, இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லதுனால குவாலிட்டி கம்மியாக இருக்குது, புதுசாக டயபெட்டிஸ் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஒருத்தவங்க வந்து ஒரு மேலோட ஏஜ் 35க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓகே நம்மளுக்கு மேபி பிரச்சனை இருக்குமோ, எஸ்பெஷலி ஒய்ஃபோட ஏஜ் 30 கீழே இருந்தால் மேல் வந்து 35+ அந்த ஏஜ்லேயே வந்து தே ஷுட் ஸ்டார்ட் செக்அப். அதே மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு இது என்னென்னா, எந்த ஏஜ் தான் வந்து நல்ல ஏஜ் கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு ஏர்லியர் த பெட்டர். அது 27ஆகவும் இருக்கலாம், 28ஆகவும் இருக்கலாம். பட் 35க்கு மேலே போகும்போது ப்ராபப்ளி வி ஹேவ் டு திங்க். நம்ம வந்து ஓகே மேபி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ணிக்கலாம். யார் டெஸ்ட் பண்ணிக்கணும்? ஸோ ஹஸ்பண்ட் 35க்கு கீழே, ஒய்ஃப் வந்து 32க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா மேபி 1 இயர் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ரெகுலராக ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா அப்போவோ, இல்லை இந்த ஏஜ் நம்பர்ஸ்க்கு மேலே இருக்குது 35+, ஒய்ஃப் வந்து 30-31+ அப்படின்னு வரும்போது நம்ம கால இடைவெளியை கம்மி பண்ணிடுறோம். 6 months தான் கொடுக்குறோம். அதுக்குள்ளே கன்சீவ் ஆகலை அப்படின்னா செக்அப் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது சிம்பிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுறது, மேபி ஸ்பெர்முக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்லை கருமுட்டையை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம்.